அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானமும் வான்மறையும். திருக்குரானை, வான்மறையை, வானத்தை பற்றி சொல்லியிருக்கிற விடயங்களை இந்த ரமலான் பொழுதுகள் ஆய்வு செய்யப்படும் போது ஏற்படக்கூடிய பரவசம் இருக்கே, அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அத்தியாயம் 41:9, அத்தியாயம் 7:54, அத்தியாயம் 10:3, அத்தியாயம் 11:7, அத்தியாயம் 32:4, 25:59 பல்வேறு இடங்கள்ல இறைவன் இந்த பூமிகளையும் வானங்களையும் படைத்த நாட்களை பற்றி குறிப்பிடுகிறான். அதுல எல்லா இடத்துலையுமே என்ன சொல்றான் அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் அதுக்கு இடையில உள்ள எல்லாத்தையும் நான் 6 நாட்களில் படைத்தேன் என்று இறைவன் சொல்கிறான். சுபஹானல்லாஹ். அத்தியாயம் 41:9 பூமியை நான் 2 நாட்கள்ல படைச்சேன் அப்படின்னு சொல்றான். வானங்களையும் பூமிகளையும் 6 நாட்களில் படைத்தேன் என்று சொன்ன இறைவன் பூமியை 2 நாட்களில் படைத்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இந்த விஷயத்தை இன்னைக்கு காஸ்மாலஜிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. பூமியினுடைய வயது யூனிவர்ஸின் வயதுல, இந்த பிரபஞ்சத்தினுடைய வயதுல 1/3 பங்கு. அதாவது பூமியோட வயது வானத்தோட வயசுல 1/3 பங்கு அப்படின்னு புரியுற மாதிரி எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய வயதுல 1/3 பங்கு பூமியோட வயசுன்னு இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. இன்றைக்கு அறிவியலாளர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க இந்த வானத்தை பற்றி அப்படின்னா, யூனிவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வானங்கள், அதனுடைய பிரபஞ்சத்தினுடைய வானங்களினுடைய ஆயுட்காலம் 13.5 பில்லியன் ஆண்டுகள். இந்த பூமி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய ஆயுட்காலம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். அப்படின்னா 13.5 பில்லியன் ஆண்டுகள் வானத்துக்கு வயசு. பூமிக்கு வயசு 4.5 பில்லியன். அப்படின்னா 1/3 பங்கு வயசு அப்படிங்கிற கால்குலேஷன் கரெக்டா வருது. குர்ஆன் இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிருச்சு. சுபஹானல்லாஹ். இறைவன் 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்ததாக சொல்றான். அதுலயும் அத்தியாயம் 25:55 வசனங்கள்ல இறைவன் என்ன சொல்றான், 55 60 இந்த வசனத்துல இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா, 25:59 இறைவன் சொல்றான், நான் பூமியை இந்த வானங்களை படைப்பதற்கு 6 நாட்களில் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இறைவன் தன்னுடைய ஆற்றலாலும் அதிகாரத்தாலும் 7 வானங்களை உயரமாகவும் விசாலமாகவும் படைச்சானா. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் 7 பூமிகளை தாழ்வாகவும் அடர்த்தியாகவும் படைத்திருக்கிறான். அதாவது வானங்களை இறைவன் எப்படி படைக்கிறான் அப்படின்னா, உயரமா படைச்சிருக்கான், ரொம்ப உயரத்துல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம தாழ்வாக இருக்கோம் அப்படின்னு விளங்குது. அப்ப பூமியிலிருந்து இப்படி நிமிர்ந்து பார்த்தா தான் வானம். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்துல அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கோம். இப்ப கீழே வானம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. பூமியை தாண்டி வானத்தை உயரமா தான் படைச்சிருக்கேன்னு இறைவன் சொல்லிட்டு, அப்ப நமக்கு மேல உயரத்துலதான் வானங்கள் இருக்கு அப்படிங்கிறது விளங்குது. அந்த வானங்களை இறைவன் எப்படி படைச்சிருக்கானா, ரொம்ப விசாலமா ஸ்பேஷியஸா படைச்சிருக்கானா. ஆனா இந்த பூமிகளை எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா, அவ்வளவு ஸ்பேஷியஸா படைக்கல, நெருக்கமா படைச்சிருக்கான். அப்ப வானங்கள் அளவுல ரொம்ப பெருசா இருக்கு, கற்பனை கெட்ட முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. பூமிகள் ரொம்ப நெருக்கமா அடர்த்தி குறைவா சின்ன பகுதியில அளவுல இருக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா விளங்குது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, 7 வானத்தை படைத்திருக்கிறான், 7 பூமிகளை படைத்திருக்கிறான். நம்ம ஒரு பூமியில வாழ்றோம், மிச்ச பூமிகள் அங்க யார் இருக்காங்க, அதுல என்ன இறைவன் செஞ்சுட்டு இருக்கிறான், என்ன அதுல இருக்கக்கூடிய மிராக்கிள்ஸ் என்ன, அந்த அறிவெல்லாம் இன்னும் மனிதனுக்கு துளியும் வசப்படலை. இப்போதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியை பற்றி, இந்த சூரிய குடும்பத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஓரளவுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். 4.5 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கு அதுக்குள்ள இவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு. வானங்கள் ஏன் உயர்வாக படைக்கப்பட்டன, பூமிகள் ஏன் தாழ்வாக படைக்கப்பட்டன அப்படிங்கிறதுலையும் இருக்கிறதுலே நம்ம ஒரு லோவர் லெவல் எர்த்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சில இடத்துல படிச்சது ஞாபகத்துக்கு வருது. இறைவன் மிகப்பெரியவன். அடுத்து அத்தியாயம் 11 வசனம் 7-8 இறைவன் சொல்றான், இந்த பூமியை நான் 6 நாள்ல படைச்சேன், பூமியை மற்றும் வானங்களை நான் 6 நாள்ல படைச்சேன் அப்படின்னு இறைவன் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் உயிரினும் மேலாக நாம் நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை தவிர இந்த பூமியில நாம் கடைத்தேற்றம் ஆகிறதுக்கு
உயிரினும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம பிரச்சனைக்கு தீர்வு, நம்ம கவலைக்கு தீர்வு, நம்ம கடைத்தேற்றமாகி இந்த பூமியில பற்று அற்று நம்ம ஓடுறதுக்கான ஒரே வழி இந்த ஒரு வாக்கியம் மட்டும்தான். அதனுடைய பொருள் நமக்கு விளங்கிருச்சு அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், நாம் வெற்றியாளர்கள் தான். இறைவன் அந்த பாக்கியத்தை நமக்கு தரட்டும். இந்த ரமலான்ல நிறைய அதற்காக துவா செய்வோம். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நம் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது, யமன் வாசிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை தொடங்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எல்லாவற்றுக்கும் முன்னால் ஆதியில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான். அப்போது அவனுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது. அதுக்கு பின்னாடி லவ்ஹூல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற பாதுகாக்கப்பட்ட பலகையில பேரண்டத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அவன் பதிவு செய்தான். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியா சொல்றாங்க, அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே படைப்பினங்களுடைய விதிகளை எழுதிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்போது அவனுடைய அரியணை என்கிற அர்ஷ் தண்ணீரின் மேல் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். 6 நாள்ல வானங்களையும் பூமிகளையும் படைச்சேன்னு சொல்ற அல்லாஹ், அதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே படைப்பினங்கள் யார் யாரை படைக்க போறேன், எத்தனை நாள் படைக்க போறேன், எவ்வளவு வருடங்கள் அவங்கலாம் இருப்பாங்க, கியாமத் நாள் வரைக்கும் ஆதம் நபியிலிருந்து கடைசி வரைக்கும் படைப்பினங்கள் என்ன, அதனுடைய விதிகளை எழுதி முடிச்சுட்டு தான் வானங்களையும் பூமிகளையும் 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைச்சிருக்கான். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரியான கான்செப்டுக்குள்ள நம்ம இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. 7 வானங்கள் எங்கே, 7 பூமிகள் எங்கே, அதனுடைய அளவு பரப்பளவு எவ்வளவு பெருசு. நாம் வாழக்கூடிய பூமியே இவ்வளவு பெருசு அப்படின்னா 7 பூமிகள் எவ்வளவு பெருசு. அத்தனை பூமிகளும் சேர்ந்து ஒரு வானத்துக்கு அடியில் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஒரு பிரபஞ்சம், மில்கிவே கேலக்சி, நாம் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த கேலக்சியே இவ்வளவு பெருசு அப்படின்னா எவ்வளவோ கேலக்சிகள் இருக்குன்னு பேசப்படுது, லட்சக்கணக்கான கேலக்சிகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அது எல்லாம் முதல் வானத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்க 6 வானங்கள் அவை எவ்வளவு பெருசு, ஒன்னோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆயிருக்கு. இறைவன் மிகப்பெரியவன். இவற்றையெல்லாம் சிந்தித்து விட்டு மனிதனாக இருக்கக்கூடிய நம்மோட வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம்னா இங்கே எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த பூமி கொசுவின் ரெக்கையை விட அற்பமானதுங்கிற அந்த அத்தனை பிரம்மாண்டத்திலிருந்து யோசிச்சுட்டு இந்த பூமியை திரும்பி பாருங்க, இங்கே ஒன்றும் இல்லை. இருக்கிறதுலையும் தாழ்வுல நம்ம கிடக்கிறோம், உயரத்திலையும் உயரமாக வானங்கள் இருக்குது. அப்போ இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் எவ்வளவு பெரியவன், அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் எவ்வளவு பெரியவன். அவன் சொன்னபடி கேட்கக்கூடிய அத்தனையும் பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா, தன்னோட கண்ட்ரோல்ல அந்த சாவி எத்தனையும் வச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் எத்தனை பெரியவன், அவன் மகத்துவமானவன், அவன் தனித்தவன், மிகைத்தவன். இந்த உணர்வுல இருந்து நம்மளோட வாழ்க்கையும் பிரச்சனையும் பாருங்க. இவ்வளவு பிரம்மாண்டங்களை கண் முன்னாடி காட்சியாக விரிச்சு பார்த்துட்டு நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, குழப்பங்களை, சிக்கல்களை, கண்ணீர்களை, கவலைகளை, துக்கங்களை, நோவினைகளை, சோதனைகளை, அவலங்களை, அழிவுகளை நினைச்சு பாருங்க. அது பெருசா தெரியுதா? இந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் வாழ்க்கை, இன்னைக்கு என்ன பொழப்பு, நாளைக்கு என்ன பொழப்பு, இதை எப்படி சரி செய்வேன், நான் என்ன பண்றது, அந்த பிரச்சனை எப்படி இருக்கே, இந்த பிரச்சனை எப்படி இருக்கே, என்ன எப்படி ஏமாத்திட்டாங்களே, நான் என்ன செய்வேன், நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய உறவுகள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அப்படிங்கிறதே பெருசா தெரிகிற நமக்கு இறைவன் படைத்த 7 வானங்களையும் 7 பூமிகளையும் பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சுட்டு வந்து இவற்றை திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது, பூமியே ஒண்ணும் கிடையாது, அதுல இருக்கிற நானெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் ஒண்ணும் இல்லைன்னா என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய இறைவன் ஒண்ணுமே இல்லாத என்னை தனியாக 1 to 1 அறிந்ததாக சொல்றான்.
பொருட்களை சூழ்ந்தறிந்திருக்கிறேன், உன்னை சூழ்ந்தறிந்திருக்கிறேன், உன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்றானா, இத்தனை பிரம்மாண்டங்களையும் படைத்த இறைவன் நம் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான்னா நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். இதை யோசிக்கிற நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள், இதை சிந்திக்கிற நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள், இதை பற்றி ஆராய்ச்சி பண்ற நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். இந்த ஞானம் கிடைக்க பெறும்போது விளங்கக்கூடிய பெரிய பரவசம், இறைவன் மிக பெரியவன், நம்முடைய கற்பனையில அடக்க முடியாத பிரம்மாண்டங்களுக்கு சொந்தக்காரன். அப்போ அந்த இறைவன் எனக்கு இவ்வளோ க்ளோஸா இருக்கான் அப்படின்னா நான் எவ்வளோ ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு தோணும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுதான் அல்லாஹ்வினுடைய அடிமைங்கிற கான்ஃபிடென்ட். இந்த பூமியில ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமை அப்படின்னா இருக்கிற கான்ஃபிடென்ட் பூரா போயிடும், சுயமரியாதை போயிடும், கேவலப்படுத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு பல அவலங்களை சந்தித்து மடியக்கூடிய நிலைமை. ஆனால் நான் அல்லாஹ்வுக்கு அடிமை அப்படின்னு யோசிக்கும் போது அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் வரும், சூப்பர் கான்ஃபிடென்ட் வரும். அந்த சூப்பர் கான்ஃபிடென்ட் வந்து நம்மையும் இறைவனையும் அவ்வளவு நெருக்கத்துக்கு ஆளாக்கும். நாம் இறைவனை நெருங்குவதுங்கிறது போக இறைவன் நம்மை நெருங்கி வரக்கூடிய உள தூய்மையை அது தரும். எனவே இறைவன் சொன்னான், வானத்தை பாருங்கள், நான் படைத்தவற்றை பாருங்கள், அதை ஆராய்ச்சி செய்யுங்கள், சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னான். வானமும் வான்மறையும் தொடர்ந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வான்மறையில் சொல்லப்பட்ட வானங்களை ஆய்வு செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.